ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சேது கால்வாய் திட்டம் தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவிக்க நடுவண் அரசுக்கு 4 வாரம் அவகாசம் அளித்தது உச்சநீதிமன்றம். வங்கக்கடலில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தீவிரமடைவதால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. பாசன திட்டங்களை மாநில அரசுகள் முறையாக செயல்படுத்த வேண்டும் என நடுவண் அரசு வலியுறுத்தல். நாடு முழுவதும் 8 மாதங்களில் 63 லட்சம் கழிவறைகள் புதிதாக கட்டப்பட்டிருப்பதாக ஆய்வில் தகவல். சேலம் அருகே சொத்து தகராறு காரணமாக தாயை குத்தி கொலை செய்த வளர்க்கும் மகன் கைது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே காவல்துறையை கண்டித்து கைபேசி கோபுரத்தில் ஏறி இளைஞர் போராட்டம். உதகை அருகே உள்ள கல்லட்டி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம். டெல்லியில் 22 கோடி ரூபாயுடன் மூடுந்தை கடத்திச் சென்ற ஓட்டுநர் கைது, பணம் பறிமுதல். விருதுகளை திருப்பித் தரும் நிகழ்வுகளால் சகிப்புத்தன்மையின்மை குறித்த விவாதம் வலுவடைந்திருப்பதாக பிரணாப் முகர்ஜி கருத்து. இந்தியாவின் மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் RSS என மும்பை மாநகர முன்னாள் காவல் அதிகாரி புகார். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.